அண்ணா நீ எப்போ பேசுகிறண்ணா சந்தோஷம். இன்று நாள் வெளியே கிளம்பி காலை வச்சுட்டேன். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பிடிச்சி கசக்கி விட்ருவேன். முக்கால் சத்தியம். அண்ணனுக்கு முன்னாடி கணக்கு வாங்குவேன், கணக்கு கொடுப்பேன், முடிச்சிருவேன். தொழில் வியாபாரம் கடைக்காட்டிலேருந்து எல்லாம் 2ஆம் நம்பர் பார்க்குற வரைக்கும், மலைகளே உடைச்சி விற்கிற வரைக்கும் எல்லாமே சரித்து ஒன்றுக்கு கடிக்க விடுவேன். அந்த பவர் என் கையில் கொடுத்துட்டிய. இன்னையிலேருந்து எல்லாமே சரிஞ்சு போகும். அவன் திங்கிற உணவை இறப்பட்டியில் ஏற்ற விட மாட்டேன். கொஞ்சம் போல் குருவி சாப்பிடுதா, அந்த மாதிரி குருவி சாப்பிட்ற அளவுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாக்கு வழியை இறக்க விடுவேன். அதுக்கு மேலே இறக்க விட மாட்டேன். அப்போ எல்லாம் 2ஆம் நம்பர் எல்லாமே ஸ்டக்காகி போகும். முக்கால் சத்தியம். அப்போ எல்லாம் உள்ளே மாட்டி வருவான். மாட்டியில் நம்ம போட்ட தண்டனைக்கும் உள்ளே போயிடுவான். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா முனியப்ப, நான் வரேன். இப்போ எல்லா நீதிமன்றத்திலையும் வருவேன். இது பூரா பிடிக்கிற கணக்கில் வரேன். நீங்கள் பெட்டிஷனை வச்சு வழக்கு ஆடிக்கொண்டே இருங்கள், சரியா? நான் வரையில் உள்ள அளவுக்கு மீறி தப்பு கணக்கு இருந்தால் முனியப்பன், முனியாண்டி, நவநாத்து 9 கணக்கில் நாங்கள் வரோம். அண்ணன் நான் தான் முனியப்பன். எனக்கு கீழே அண்ணன் தம்பியை என்னுடைய தம்பிமார்கள் 8 பேர் இருக்கான். கை வைக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்தாப்பில் ஐயா காலடியில் வேலை பார்த்தவன் கருப்பன், பைரவன், வீரபுத்திரன், சின்ன பொண்ணோட்டக்காரன், பெரிய பொண்ணோட்டக்காரன், சின்ன தம்பி, இவனுங்கள்லாம் நாங்கள் ஐயா காலடியில் வேலை பார்த்த அதை பேர் எங்களுக்கு பேர் கொடுத்தாரு. அந்த பேர் கைலாசத்தில் நாங்கள் வேலை பார்த்தோண்டா. புரிஞ்சிக்கோ, உண்மையான ரூபம், உண்மையான கடவுள், உண்மையான பூமியில் இறங்கியிருக்கிறது இதுதான்டா கடவுள். சத்திய வாக்கு வாங்கினால அவர் அடவோட்டு போனார். இப்போ 7 ஜென்மத்துக்கு அப்புறம் பிள்ளை வாரிசோட பூமியில் இறங்கியிருக்கார். ஒழுங்கா போ, அரசியல்வாதி ஆடாத, கொடியை தூக்கி ஆடாத. வண்டியில் கொடியில் போச்சு அப்படியே கொடியோடு அமைக்கிடுவேன். செத்து போவேன் 4 வீலரோட. அது சீக்கிரமாக கணக்கு வரும் பார். இன்னையிலேருந்து வெளியே நான் கிளம்புவேன். ஒழுங்காக போய்க்கோ, ஆட்டாமல் போ, ஆட்டாத, சரியா? எவனுக்கும் நான் அடிபணிய மாட்டேன். பூமியில் எனக்கு கிடாய் வெட்ட, கோழி வெட்ட, முனியாண்டி முனியப்பா வான்னு சொல்லி கூப்பிட்ட அந்த இடத்துல கருவை அறுத்து விட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆடுதவனுக்கு குளோஸ் பண்ணிடுவேன். கோழி ஆடு மாடு வெட்டுறவனை அந்த இடத்துல குளோஸ் பண்ணிடுவேன். போட்டான்டா. இன்றைக்கி கணக்கு ஐயாவுக்கு முன்னாடி, என் அண்ணன் ஈஸ்வரனுக்கு முன்னாடி போட்டேன் கணக்கு. அதுபடியே வருவேன் போவேன். அவர் என்னை பார்ப்பார். கணக்கு போட்டால் வேலை செய்தாலும் வேலை செய்ய பார்ப்பார். அவர் பெரிய ஆள்ரா, எங்கள் அண்ணன் பெரிய ஆள். கணக்கு போட்டால் வேலை செய்யலையா அப்படின்னு பார்ப்பார். நைஸாக பார்ப்பார். 3வது கண் நெற்றிக்கண்ணால் பார்ப்பார். அரசியல்வாதி அப்படியே அணுகணுகாக கொள்கிற வேலை இந்த முனியப்பன் கையில் தான் இருக்குது. அந்த வரம் வாங்கிட்டேன். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. அப்படியே எவனு இப்போ பார், கூடிய சீக்கிரமாக என்ன வழி நடத்துன்னு பார். தமிழ்நாடு விரித்து போட்டு ஆடுதான். ஒரு மந்திரவாதி, ஒரு ஐயமார் பெயர்கிட்ட கேட்டு ஆடுதான். மந்திரவாதி ஐயமார் பேர அப்படியே கருவை அறுத்து போடுவேன். ஏண்டா, பக்கத்தில் ஒரு ஐயமார் வந்தான், நெல்லையிலேருந்து வந்தான். இவர் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. வண்டியை ஒரு குலுக்கி விட்டார். குலுக்கி விட்டோன்னே இறங்கி, ஆஹா பெரியவர் இங்கேலாம் இருக்கார், மன்னிச்சுக்கோங்க ஐயான்னு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டான். ஆனால் கையெடுத்து கும்பிட்டாலும் விடமாட்டார். மந்திரத்தை ஓதாத, மந்திரத்தை ஆடாத, சரியா? புரிஞ்சுக்கோடா. ஐயமார் புயல் இன்றைக்கி வரைக்கும் இன்னும் காட்டலை. நான் இங்கே அவர் உட்கார்ந்துருக்கார், இன்னும் காட்டலை. தெரியாதா? இதில் பார்க்குறோம் கொஞ்சம் மடப்பே தான் பார்ப்பான். இது என்ன கணக்குன்னு உலகம் முழுது இன்னும் பார்க்க விட மாட்டார். அந்த டைம் பார்க்க விடுவார். கடவுளை யாரும் தெரியணும்ல, அந்த நேரம் பார்க்க விடுவார். முக்கால் சத்தியம். மலையை உடைக்கிறவனை கொன்னே ஓடுவேன். தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக செய்த அரசியல்வாதி அப்படியே ஈரக்கொலையா அவன் குடலை வெளியே உருவி நான் தான் மாலையை போட போகிறேன். பாடுறா, முக்கால் சத்தியம்.